ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாரர் மூவி காட்டுக்கு நடுவில் வீடு. அந்த வீட்டில் 3 பேர் வசிக்கிறாப்புல. அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே வரணும் அப்படின்னா அவங்க இடுப்பில் கட்டுக்கிற கயிறுடைய நீளம் தான் அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய தூரம். இந்த தூரத்துக்குள்ளே உள்ள இடத்துல தான் தனக்கான உணவுகளை சேகரிக்கணும். இந்த சர்வைவலில் பெரிய ரிஸ்க்கே சாமுவேலுடைய அம்மாவுக்கு தான். பாதுகாக்கிற குழந்தைய நீனே சாப்பிட்ற மாதிரி நான் செய்வேன்னு சொல்லி சாமுவேல் அம்மாவையே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சாத்தான். வீட்டுக்கு வெளியே அப்படி ஒன்றும் சாத்தான் இல்லை, இந்த கயிறை விட்டால் நம்மளை சாத்தான் ஒன்றும் பிடிக்காது, நீ பொய் சொல்கிற அப்படின்னு அம்மா வார்த்தையை நம்பாத சாமுவேலுடைய கயிறை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணும் டோனிகளை காப்பாற்ற சாத்தானை எதிர்த்து சாத்தான் பக்கம் வரும் போகக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய சாமுவேலுடைய அம்மா. வெயில் காலம் சாப்பிட்றதுக்கான உணவுகளும் தானியங்களும் பூச்சிகளும் கிடைக்கிறது. அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. தேவைக்கு சாப்பிட்டுக்கிட்டு மிச்சம் பதப்படுத்தி வச்சுக்கிறாப்புல. வெயில் காலத்தில் இருந்து அப்படி பனிக்காலத்துக்கு மாறுது. பனிக்காலத்துக்கு மாற சொல்ல அவங்களுக்கு சரியான உணவு கிடைக்கல. இருக்கிற உணவு எல்லாமே காலி ஆகிட்டு கடைசியாக மரப்பட்டைகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நிலமை மாறிட்டு, இந்த சூழலில் சாமுவேலுடைய அம்மா சாமுவேலையும் டோனியலையும் கூப்பிட்டு உட்காந்து பேசுகிறாப்புல. பனிக்காலத்துலேருந்து நம்ம கடந்து போகணும் அப்படின்னா நம்ம வளர்க்கக்கூடிய கொடக்கை தான் கொல்லணும். கொடக்கை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பனிக்காலத்துக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சாமுவேலுடைய தம்பி, கோடக்கும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் தான், கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் உள்ள ஒரு ஆளை அடித்து சாப்பிட முடியுமா, வாங்க நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போவோம், அங்கே யாராட்டும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணலாம், உணவு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போக முடியாது, இங்கே வெளியே யாருமே இல்லை, நம்ம 3 பேர் மட்டும்தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ பொய் சொல்கிற, கூட உள்ள ஒரு ஆளையே அடித்து சாப்பிடணும்னு சொல்கிற, நீ தான் சாத்தான், நான் கொடக்கை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லி கொடக்கை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். இருந்தாலும் அவங்க அம்மா இடுப்பில் கயிறை கட்டிக்கிட்டு கொடக்கை வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு வெளியே உள்ள ஒரு ரூமுக்காக இழுத்துட்டு போகிறாப்புல. கொல்லணும்னு நினச்சாலும் கொடக்கை இவங்களும் சேர்ந்து தான் வளர்த்துருப்பாங்க, அதனால் உடனே கொல்ல முடியலை. கொஞ்சம் நேரம் கழித்து கொல்லலாம்னு முடிவு பண்ணிவிட்டு கையில் உள்ள வில்லை ஏந்த சொல்ல வெளியே டோனியல் கத்தியோடு வந்து நிற்கிறான். கண்டிப்பாக நான் கொடக்கை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்தில் அவங்க அம்மா கட்டியிருந்த அந்த கயிறை வெட்டி விட்டுறான். வெட்டிட்டு வேகமாக போய் கதவையும் பூட்டிடுறான். அப்படியே கதவை தொடரா, ரொம்ப நேரம் நான் உள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை தூரத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சாமுவேலும் வேகமாக வந்து அம்மாவை ரூமை விட்டு வெளியே கொண்டு வரணும்னு பார்க்கான். டோனியலுக்கும் சாமுவேலுக்கும் சண்டை நடக்கு. உள்ளே இருந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க சொல்லையே உள்ள சாத்தான் வந்துடுது. இப்படி ஒரு நிலமை உனக்கு வரும்னு எனக்கு முன்னாலேயே தெரியும். இப்போ நான் ஒன்றை தொடுவேன், தொட்ட உடனே உன் மூலமாக உன் 2 குழந்தைகளையுமே நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சாத்தான் சொல்லிச்சு. என்னால் என் பிள்ளைகளுக்கு என்றைக்கும் ஆபத்து வரக்கூடாது, நான் உயிரோடு இருந்து நீ என்னை தொட்டாதானே என் மூலமாக நீ என் குழந்தைகளை கொல்லுவேன், நானே செத்துறேன்னு சொல்லி பக்கத்தில் டோரில் உள்ள கண்ணாடியை உடச்சி கழுத்தை அறுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாப்புல.